World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றிகள். அதே போல் இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, நமது ஒவ்வொரு கருத்தரங்கிலும் பார்த்திங்க அப்படின்னா பல ஆச்சரியங்களும் அதிசயத்தக்க நிகழ்வுகளும் நடந்து தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமது கருத்தரங்கத்திற்கு சென்ற மாதம் அம்மா நவசக்தி பிடாமி அம்மா அவர்கள் வருகை தந்து மிகவும் சிறப்பாக ஒருத்தர் வந்திருக்கவங்க யாருன்னே தெரியாது, அவங்க முகம் பார்த்து அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தீர்வுகள் எல்லாம் வியக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. நான் இது நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பிரச்சனைகளுக்குமே சித்த வைத்திய முறையிலையும் வர்ம சிகிச்சை முறையிலும் அற்புதமாக அவங்க தீர்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதில் நேரில் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர்த்த நான் அனுப்பிட்டு தான் இருக்கோம், இன்றைக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்கள நீங்கள் போய் பார்க்கணும்னாவே புக்கிங் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் தர்மசாஸ்தாவுக்காக எனக்காக நம்ம இடத்துல நமக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தெய்வ சக்தியால் அவங்களுக்கே உரிய அந்த தனித்திறமையால், ஏன்னா சிறு வயது முதல் ஆன்மீகமே வாழ்க்கையாக இது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதற்காக இறையர்களோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகர் பிரச்சனைக்கு நாங்கள் நிறைய அனுப்பியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா மெயினாக இதய பிரச்சனை, நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய வர்ம சிகிச்சையினால் இன்றைக்கி ஆப்ரேஷனே இல்லாமல் இருக்காங்க. அதே போல் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சில விஷயங்களை நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கிறது யாருன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ஜெயிச்சுட்டு நிற்கிறவங்க தான் நம்ம இவங்க தான் அதுகள் வெற்றியாளர்னு காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வியக்கத்தக்க வகையான அபூர்வ விஷயங்கள், அதை சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே முடியல கடைசியாக தெய்வம் தான் நமக்கு சரணாகதின்னு சொல்லுவோம். அப்போ தெய்வத்துக்கு நிகராக தெய்வத்தின் அருகில் இருந்து உங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக ஏற்று ஆற்றி வரக்கூடிய எனக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய நவசக்தி அம்மா அவர்கள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்காங்க. வந்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லலாம். அதுக்கான இமிடியேட் தீர்வும் இங்கேயே கொடுக்கப்படும். அதுதான் எங்களுடைய உத்தரவாதம். அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்களை, உங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும். அதை நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் யாராவது இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்திருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல எந்திரிச்சு வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 48 நாளுக்கு இலவச மெடிசன் அம்மாவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெடிசனை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த தடவை வரும்போது ரிசல்ட் எடுத்துகிட்டே வந்துடலாம் எங்கள் கூட. அதுக்கப்புறம் உங்களுடைய மெடிசன் உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் காலத்தில் எது எடுத்தாலும் மருத்துவத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த வழியில் நல்ல விஷயத்துக்காக நல்ல பாதையில் நம்ம முன்னோர்களே கொடுத்த வழியை ஃபாலோ பண்ணால் போதும். அதை தொடர்ந்து பாரம்பரிய முறையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நமது அம்மா அவர்கள் இப்போது உங்கள் முன்னிலையில் பேச இருக்கிறாங்க. ஸோ யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வரிசையாக நீங்கள் எழுந்து வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளுமாறு இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லும்போது எல்லோரும் கேக் வெட்டினாங்க. அதையும் மீறி ஒரு படி மேலே போகும்போது காலையில் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்றைய மாலையாவது மகளிர் தின வாழ்த்துக்களுக்காக மகளிர்களை பெண்களை எல்லாம் ஒரு தெய்வமாக மதித்து, எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் தாய் அப்படின்ற ஒரு தாய்மைக்குள்ள அதுக்கு மேலே தான் ஒரு கரு உருவாகி நம்மளுக்கு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதனுடைய வழி முழுமையாக தெரிந்தால் என்றைக்குமே தாய்மையை மதிப்பாங்க.
பெண்களையும் மதிப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா பெண்கள்னா தாய், அதே பெண்கள்னா காளியாக இருக்காங்க, பெண்கள்னா ராட்சசியாக இருக்காங்க. ஸோ பெண்களை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அது நம்மளுக்கு பால் எவ்வளோ வேகமாக வீசுகிறோமோ அவ்வளோ வேகமாக திரும்பி வரும். ஏன்னா காரைக்கால் அம்மையார், சாரதம்பாள் எல்லாரும் பெண்கள் தான், நிறைய சாதிச்சிருக்காங்க. அப்போது நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் மனோபலத்தை அதிகப்படுத்திகிட்டே வரும்போது நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம், வெற்றி பெறலாம். மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடம் நமது கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனியில் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்திங்களன்னா நம்ம ஆசிரமத்தில் தியானம் சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோம். அதே போல் மருந்தில்லாத அதாவது மருந்தில்லாத உணவு முறைகள்லே நோய்களை எப்படி சரி பண்ணிக்கலான்றதையும் சொல்லித்தரோம். வர்மாவும் சொல்லித்தரோம். வர்மாவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எல்லாமே பரம்பரையாக வர்றது. என்னுடைய பாட்டி காலத்திலேருந்து வந்தது. இன்றைக்கி என்னுடைய சிக்ஷிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி அந்த வழியில் நிறைய போயிட்டுருக்கு. அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே நிவாரணை கிடைக்கும் நம்ம இடத்துக்கு வரும்போது. அம்மா அத்தி மரத்தில், அம்மா நவசக்தி அம்மாவை அத்தி மரத்தில் வச்சுருக்கோம். ஏன்னா அம்மா ஃபஸ்ட்டு என்ன அத்தி மரத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி குடிசையில் வைங்க, அத்தி மரத்தில் வைங்கன்னு கேட்டாங்க. கேட்டவாறே வச்சுருக்கோம். இப்போ தான் கருங்கல் விக்கிரகம் நவதானிய புடம் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் பூர்த்தி ஆகலை வேலை, ஆலய பணி இன்னும் சின்ன சின்ன சிற்பங்கள், இந்த கோபுர வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது, போயிட்டுருக்கு. அதனால் எல்லாம் படத்தில் இருக்குது. வேலைகள் சிறப்பாக போயிட்டுருக்கு. அந்த வேலையின் காரணமாக பொதுவாக அம்மா எங்கேயுமே கூட்டத்துக்கோ எதுக்கும் போக மாட்டேன். அம்மா பெரிய விஷயம். உண்மையிலே மணிகண்டராஜ் சொன்னதுனால இந்த இடத்துக்கு இது 2வது முறையாக தொடர்ந்து வரேன்னா அதுவே பெரிய விஷயம். காரணம் 2 விஷயம். கூட்டத்தில் ஏன் போக மாட்டேன்னா, அம்மாவுக்கு கால் போலியோ, நடக்க முடியாது. சரி, பார்க்குறவங்க பாதி பேர் பாவம்னு நினைப்பாங்க, ஐயோன்னு நினைப்பாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு உடம்புல பலம் இல்லை இல்லையா? எல்லாருடையதும் வாங்கிறதுக்கு உடம்புல பலம் இல்லைன்றதுனால எங்கேயும் போக மாட்டேன். கூட்டத்தில் எங்கேயாவது இயற்கையாக என்னுடைய வர்மாவை நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன முட்டியை பிடிச்சிட்டு தான் அம்மா நடப்பேன். ஒரு ஆளை பிடிக்காமல் இங்கேருந்து 10 அடி கூட என்னால் வைக்க முடியாது. நம்ம மருத்துவத்தில் எனக்கு என்னுடைய சிஷ்ய குழந்தைங்க ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் என்றைக்கும் என்னுடைய எக்காலத்துலேயும் எப்பிறவிலையும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அம்மா பேஸ் ரீடிங், அதாவது ஒருத்தருடைய முகம் பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பப்ளிக்கில் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் அம்மா சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி வரையும் காலகாலமாக. அதில் தான் நாம் 16 வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்தே முழுமையாக இதில் அருள்வாக்கு சொல்லி இதில் தான் வந்துட்டுருக்கோம். அம்மா இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களில் பப்ளிக்காக கேட்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு அம்மா என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது நம்மளே எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அம்மா சொல்லித்தரேன். இப்போது கோயிலுக்கு போனால் யாரெல்லாம் அர்ச்சனை பண்ணுற பழக்கம் இருக்குது, யாரெல்லாம் அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு வர பழக்கம் இருக்குது, அர்ச்சனை யாரெல்லாம் பண்ணுவீங்க? சரி, அர்ச்சனை பண்ணும்போது முதல்ல எதை சொல்லுவீங்க ஐயர்கிட்ட? ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவீங்க? நட்சத்திரம். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம். என்னென்னா
முதல்ல நம்ம கோத்திரம் சொல்லணும். நீ என்ன கோத்திரம்னு தெரியாமல் நார்மலாக ஒரு நட்சத்திரம் சொன்னால் நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தில் 8000 பேர் இருக்காங்க இல்லைங்களா? பர்டிகுலராக உங்கள் நட்சத்திரம் சொல்லணும் அப்படின்றது செகண்ட் தான். ஃபஸ்ட்டு உங்கள் கோத்திரம் சொல்லணும், பிறகு உங்கள் நட்சத்திரம் சொல்லணும், அதுக்கப்புறமா இன்னார் கோத்திரம், இன்னார் நட்சத்திரம், இன்னார் ராசி கொண்டவர், இந்த பேரில் இருக்கிறவர். சரியா இருக்கா? இதை அவர் தான் அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அர்ச்சனை பண்ணலாம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டோம், நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் வச்சோம்னா நம்ம பிரச்சனை இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது. புரியுதுங்களா? நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. நான் ரொம்ப கடனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களாண்ணா கடன் அதிகரிக்கும். என் புருஷன் ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொன்னான், அவன் நிச்சயமாக மேலே மேலே கொடுமைக்காரனாக மாறுவான். எப்பவுமே பார்த்தீங்களாண்ணா ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா படிக்காத குழந்தைய கூட நீ படிச்சிருக்கப்பா தட்டி கொடுத்து பாருங்க, அவன் இன்னும் நல்லா படிப்பான். சரிங்களா? வேலைக்கு போகாத புருஷனை கூட தட்டி கொடுத்து பாருங்க, இல்லைங்க பரவாயில்ல, இன்னும் 4 நாள் போனோம், இல்லை 1 மாதம் கூட போட்டோம், பரவாயில்ல நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், வேலைக்கே போக மாட்டேன்றான் இவனுக்கும் நான் தண்டை சோறு போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது வேலைக்கு போகாமல் அவங்க இருக்கணுன்றதுக்கு நம்ம மாங்கல்யம் பண்ணிட்டு போயிருக்கிற நம்மளும் ஒரு காரணதாரராக நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய சுமங்கலி அந்த இது என்ன, நீங்கள் எல்லாருமே ஜாதகம் படிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் ஜாதகத்தில் என்ன கட்டம் வேலை செஞ்சால் இவங்களுக்கு என்ன மாதிரி கணவர் அமைவாருன்னு தெரியும். இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் ஜோதிடரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 8 பட்டிக்கும் ஒரு ஜோதிடர் தான் இருப்பாங்க இல்லைங்க ஐயா? இன்றைக்கி 8 தெருவுக்கு 8 ஜோதிடர் இருக்காங்க. அப்போது 8 தெருவுக்கு 8 ஜோதிடர் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலியில் நிறைய விஷயங்களை அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு முடியும். ஒரு ஜோதிடன் ஒரு நல்ல ஜோதிடன் ஆகிறது பெரிய விஷயமே இல்லை, அவங்களுக்குள்ள குரு பக்தி இருக்கணும். முதல்ல எப்பவுமே குரு பக்தி இல்லாத, குரு இல்லாத தொழில் சர்வநாசம். அப்போ என்னைக்கு எந்த இடத்துல நீங்க பெரிய ஆளாக, இன்னைக்கு உங்க குரு 1000 ரூபாய் வாங்குவாங்க, நீங்க வாங்குவீங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குவீங்க, இல்லை 5000 ரூபாய் வாங்குவீங்க. அந்த இடத்துல கூட அந்த குருக்கு நன்றி சொல்லிட்டு தான் நம்ம ஜாதகம் சொல்ல ஆரம்பிக்கணுமோ ஒழியோ குருவை நினைக்காத எந்த இடத்துலையும் எந்த செயலும் செய்யக்கூடாது. இன்னைக்கு வரம் கொடுத்தவங்க தலை மேலே கையை வைக்கிறவங்க 190 பேர் ஆயிட்டாங்க. இப்படியா? அந்த ஆள் இத்தான் சொன்னானுங்க, நான் இவ்வளோ படிச்சுட்டுங்க. எங்கெங்க படிச்சிங்க? ஆரம்பம் அவர் தானே. ஆரம்பம் வாழ்க்கையில் என்னைக்கும் ஆனா சொல்லி கொடுத்த அந்த குரு முதல் அக்கண்ணா சொல்லி கொடுக்குறவங்க வரையும் மறவாத யார் ஒருத்தர் தொழில் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற்றத்தை தான் பார்க்குவீங்க. அதே போல் பெண்கள்னா இன்னைக்கு என் மகன் ரொம்ப பெருமையாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தான், நான் பெண்களுக்கு எதிரியும் இல்லை, பெண்களை சாதகமாகவும் வச்சுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, பெண்கள்னா பெண்கள் பழக்கத்தை சரியாக செய்யணும். அது என்ன என்னம்மா செய்யணும் நீங்கள் சொல்லுங்களேன். பெண்கள்னால் எப்படி இருக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு எழணும், என்ன பண்ணணும், தமிழ்லேயே சொல்லுங்க. ஆ ஆ ஆ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வெரி குட். நீங்கள் வாழ்க்கையில் முதல் வேலை அந்த காலத்தில் அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் இருந்தால் இழந்ததும் அடுப்படிக்கு போனால்
வேறு என்ன மிஞ்சுமோ அதை தான் மிஞ்சுன்னுவாங்க இல்லைங்களா? காரணம், ஒரு ஆண் வளர்ச்சிக்கு பெண் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், காலையில் எழுந்ததும் கை கால் முகம் அழும்பி வாசல் தெளித்து கோலம் போட்டு அதே கையாட போயிட்டு ஒரு குழியில் போட்டு சமையல் கட்டில் போயிட்டு அன்னபூரணியை நினச்சி ஒரு விளக்கை ஏற்றிட்டு, அன்னபூரணியை நினச்சி நீங்கள் விளக்கேற்ற ஏற்ற சமையல் அறையில் பண்டங்கள் பெருகும். அந்த விளக்கு நெய் விளக்காக இருக்கணும். அன்னபூரணியை நினைக்கணும், இல்லை அன்னபூரணி விளக்கேற்றணும், இல்லை அன்னபூரணி படம் வச்சு விளக்கேற்றணும். முதல் அக்னி விளக்காக இருக்கணும் அக்னி மூலையில். இதை செய்து நீங்கள் ஆரம்பிச்சிங்களன்னா அந்த குடும்பம் சுபமாக இருக்கும். இன்றைக்கி அம்மா பார்க்குற விஷயத்தில், ஏம்மா காலையில் குளிக்கிறது இல்லைன்னா, அம்மா சீக்கிரம் எழணுமா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், சமைச்சு முடிஞ்சால் உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிடுது வேர்வையில், அப்போது ஒரே முட்டை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சிட்றனே, அப்போவும் குளிச்சுக்கலாம், தப்பில்லை. ரெண்டாவது குளியெல்லாம் குளிச்சுக்கலாம். காரணம், இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தூங்கி எழுந்தால் இறந்ததுக்கு சமம், திருப்பி நம்ம குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 48 நாள் ஆண்கள் இருக்கிற விரதம் உண்மையிலே ரொம்ப மகத்துவமானது இல்லையா? அதையே பெண்கள் விரதம் இருக்க சொல்லலை, அதே நைட்டு தூங்கி நம்ம எழுந்தோமானா நம்மளும் இறந்ததுக்கு சமந்தான் இல்லையா? மெய் மறந்து தன்னை மறந்து தூங்குறோம் இல்லையா? அந்த தூங்கி எழுந்து காலையில் குளிக்காமல் சமையல் கட்டில் இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாது. இதுதாம்மா முதல் தரித்திர நிலைக்கு அடிப்படை காரணம். இது எல்லாம் நம்ம கொஞ்சம் 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 தவிர்த்தோம்னா நம்மளுக்குள்ள உற்சாகம் தானாக வந்துடும். ஆண்கள் வாக்கிங் போகலாம், பெண்கள் வாக்கிங் போகணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா காலையில் எழுந்து அடுப்படைக்கு ஓடணும், வாசத்தலைக்கு ஓடணும், சமைக்கணும், பசங்களை அனுப்பணும். இந்த ஓட்டம் அதிகமாக ஓடனாலே உடம்பு வாக்கிங் போனதுக்கு குமிஞ்சி நிமிந்து வேலை செய்யும்போது அதுவே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் இல்லைங்களா? இந்த வேலையை சரி வர யாரும் ஏன் செய்யறதில்லைன்னா, வீட்டுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த காலத்து பெண்களை சோம்பேறி ஆக்கிறதுக்குன்னே இருக்காங்க அம்மாங்க இல்லைங்களா? அப்போது அந்த காலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி இருக்கணும். இப்போ வரப்போகிற காலத்துலலாம் யாரோ ஒரு வேலைக்காரி இருந்தால் போதும் சமைக்கிறதுக்குன்றாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தானே, அவளால் முடியாது, நம்மளால் ஏன் முடியாது? கொஞ்சமாவது நம்ம செய்யலாம். அவங்க செய்கிற வேலையை செய்யட்டோம், நம்ம செய்கிற வேலையை காலையில் என்ன செய்யணுமோ அதை செய்யலான்னு செய்ய ஆரம்பித்தாலே அந்த பெண்களுக்கு உண்டான மகத்துவம் முதல்ல இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது செய்துட்டு இருந்தால் போயிட்டு வரேன்ற சொல்கிற கணவர்கிட்ட உங்கள் கையால் சாவி கொத்தை எடுத்து கொடுத்து அனுப்பி பாருங்கள், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அப்போது சாவி கொத்து வைக்கிறது மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மாட்டக்கூடாதுங்க. சாவி கொத்து அந்த காலத்தை படி இருக்கு இல்லையா, அந்த படியை நம்ம சாதாரணமாக டேபிள்லையோ இல்லை பூஜை அறை மேஜையிலையோ வச்சுட்டு அதில் அக்ஷதை போட்டு வைக்கணும், காசு போட்டு வைக்கணும். அதில் தான் இந்த நம்மளுடைய சாவி கொத்துக்களை எல்லாம் வைக்கணும். அதில் வச்சு நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கடன் இருக்குதுன்னா கூடவே கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, வெந்தயம், 3 மிளகு, 1 ரூபா காயின் வச்சு கட்டி கொடுத்து அனுப்புங்க. போயிட்டு வந்ததும் நைட்டுக்கு அதை தண்ணியில் போட்டு பயன்படாத செடிகளுக்கு ஊற்றிடுங்க. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வெளியேறும், பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா? உடம்பு வலி நிறைய இருக்குது, செய்வன இருக்கா, இல்லை திருஷ்டி இருக்கா? நிறைய பேர் மனசில் உண்மையாக நோய் இருக்கும், ஆனால் அவங்க மனசில் செய்வன இருக்கும். அவன் எதிரில் எப்போ எழுந்து போனாலும் எதிர் வீட்டுக்காரன் என்னையே பார்த்துட்ருக்கான், செய்வன இருக்குமோன்றது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர், 190 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருமே மனிதர்கள் தானே, தோணும் இல்லையா? கல்லடி பட்டாலும் பரலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேப்பெண்ணெயை எல்லாரும் சரளமாக பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெயை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. வீட்டுக்குள்ளே வேப்பெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது.
வேப்பெண்ணெயை வாசற்படியில் வடக்கு முகம் பார்த்த மாதிரி சனிக்கிழமை காலையில் சூரிய உதயத்தை வச்சு சனி ஓரை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்குன்னு பார்த்து அதில் ஓரைகளில் விஷ ஓரை, பூத ஓரை, அமிர்த ஓரைன்னு 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற விஷ ஓரையை விட்டுறணும், நடுவில் இருக்கிறது அமிர்த ஓரை, கடைசியாக இருக்கிறது பூத ஓரை. அப்போ அந்த சென்டரில் இருக்கிற டைம் எடுத்து அந்த டைமில் நீங்கள் அந்த வேப்பெண்ணெயில் விளக்கேற்றணும். வேப்பெண்ணெய் விளக்கு பச்சை திரியால் ஏற்றணும். அப்போ பச்சை திரி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம காடா துணி நிறையா கிடைக்கும் இல்லையாம்மா. அதில் பச்சை கலரில் துணி வாங்கி, அந்த காலத்தில் பாட்டி தாத்தாலாம் துணியில் தானேப்பா திரி திரிச்சாங்க. அதனால் அந்த திரியை நம்ம திரித்து பன்னீரில் நனைச்சி காய போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அந்த திரியால் தான் வாசப்படியில் நம்ம விளக்கேற்றிட்டு வரணும். அதே போல் வீட்டுக்குள்ளே அமைதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குடும்பத்தில் அமைதி இல்லை, இதுக்கு ஜாதகமாக காரணன்றதை தெரிஞ்சிக்க கூட முடியாதவங்க இன்றைக்கும் கிராமத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. அப்போது இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, விநாயகருக்கு ரொம்ப உகந்தது தேங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதிகமாக விநாயகருக்கு சூறைக்காயை உடிக்கிறாங்க. அதே தேங்காய் எண்ணெயில் வீட்டில் விளக்கேற்றணும்னா குடும்பத்தில் நிச்சயமாக அமைதி கிடைக்கும். அந்த காலத்தில் பார்த்தோம்னா பலவிதமான எண்ணெய்கள் இருக்குமான்னு தெரியாது. தேங்காய் எண்ணெயை ஆடுவாங்க, சமைக்கிறதுக்கும் பாதி அதை தான் பயன்படுத்துவாங்க, எண்ணெய் விளக்கும் அதில் தான் ஏற்றுவாங்க, பலகாரங்களும் அதில் தான் செய்வாங்க இல்லையா. அப்போது அந்த தேங்காய் குலதெய்வ விளக்குக்கு தேங்காய் குலதெய்வ விளக்குன்னா மெயினாக ஒரு காமாட்சம்மா விளக்கு வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த காமாட்சம்மா விளக்கில் தேங்காய் ஊற்றி ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை பாதி பேர் ஏற்றுக்குவாங்க. ஈரோடு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் அம்மாவுக்கு டிவி ப்ரோக்ராம் போகும்போது பார்த்திங்களன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அம்மா தேங்காய் எண்ணெயில் ஏன் ஏற்றணும்னு சிலர் கேட்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அம்மா நான் தேங்காய் எண்ணெயில் ஏற்றினதுனால இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது தேங்காய் விளக்காகப்பட்டது நம்ம குடும்பத்தில் மன அமைதியை கொடுக்கும். சரிம்மா, எனக்கும் என் கணவனுக்கும் நீங்கள் கேள்வி கேட்குறத விட நானே சொல்லிடலாம் போல இருக்கு. எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் எப்போ பார்த்தாலும் ஈகோவோ ஏதோ ஒன்று எங்களை தொடர்ந்து வாட்டிகிட்டே இருக்குது. இதனால் குடும்பத்தில் அமைதி இல்லை, சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது இருக்கும், கேள்வி இருக்கும். அதுக்கு என்னன்னா, ஒரு வெத்தலை கீழே வச்சுட்டு வெத்தலைக்கு மேலே அரச இலையில் நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மருதாணி இலையை அரைச்சி வச்சு அதுக்கு மேலே தான் அகல் வைக்கணும். இந்த அகலில் சுத்தமான நெய் விட்டு தேன் 2 சொட்டு விடணும். அதாவது சக்தியும் சிவனும் நெய்யும் தேனும் கலக்கும்போது பார்வதியும் பரமசிவனோன்ற அம்சத்தை குறிக்கும். அப்போது நீங்கள் இதில் வடக்கு முகமாக பார்த்து விளக்கேற்றி ஒரு 5 நிமிஷம் ஒன்று நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற பிரார்த்தனையை முன்ன வச்சு இந்த விளக்கை நீங்கள் தொடர்ந்து ஏற்றும் போது ஒரு 3 மாதம் ஆகும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிறதுக்கு. இதையே தொடர்ந்து ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் 1000 மடங்கு கிடைக்கும். சரியா? இந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறத விட உடனே டைவர்ஸ் கேட்டுடுறாங்க இல்லைங்களா? அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறதெல்லாம் அந்த காலம்மா, இப்போந்தே நான் காலத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு சாந்தம் கிடைக்கும். தேங்காய் மனசாந்தியை கொடுக்கும். இப்படி விளக்கு ஏற்றும் போது ஒற்றுமையை கொடுக்கும். தொழில் முன்னேற்றமே இல்லை, இப்போது தொழிலில் முன்னேற்றமே இல்லைன்றவங்க ஒரு பக்கம்,
தொழிலுக்காக முன்னேற்றமாக எதுவும் செய்யாதவங்க ஒரு பக்கம், எதை செஞ்சாலும் எனக்கு கை கொடுக்கலன்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். அப்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா நெல்லிக்கனி தீபம், கனகதாரா ஸ்லோகம் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு வீட்டில் நெல்லிக்கனி தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். நெல்லிக்கனி தீபம் எப்படி போடணும்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெல்லிக்கனி மேலே ஹோல்ஸ் போட்டுட்டு நெல்லிக்காய் தீபம்ன்ற திரியே கிடைக்கும் பஞ்சில், அதை வச்சு நம்ம ஏற்றிட்டு வரும்போது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது எரியும். அங்கேயே நம்ம உட்காந்து ஏற்றணுமானா 10 நிமிஷம் கூட எரியும். அந்த 10 நிமிஷமாவது அந்த கனகதாரா ஸ்லோகம் முடிகிற வரையும் நம்ம அங்கே கோரலாம். தமிழில் தெரிகிறவங்க தமிழில் போட்டு கேட்கலாம், சமஸ்கிருதம் தெரிகிறவங்க சமஸ்கிருதத்தில் போட்டு கேட்கலாம். சரிங்களா? இல்லை இது எதுவுமே கேட்க பிடிக்கலன்றவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகன்னுட்டு நம்மளே சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம இருக்கலாம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் முன்னேற்றத்திற்கு உண்டான வழிமுறைகள் நிறைய கிடைக்கும். சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. சரி, அதுக்கு இப்போ கொஞ்ச நேரம் அங்கே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய உள்ளங்கை தான் எல்லாத்துக்கும் இல்லையா? இந்த கையில் ஒரு சிலது செய்யறதுக்கு சொல்லித்தர சொல்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் டெய்லி அந்த பாயிண்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் கொடுக்க சொல்கிறேன். அது பாட்டி முறையில் நம்ம ஆசிரமத்தில் தயாராக வருது. ஸோ அம்மா இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம்ப்பா சாப்பிட்டோன்னு கொண்டு வந்திருக்கேன். இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஆஃபர் அம்மா கொடுக்கணுன்னு மனசு வச்சிட்ருக்கேன். இந்த முறை இந்த ஃபஸ்ட்டாக சுகர் ஒரு 10 பேருக்காக ஒரு மாதம் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருக்கேன். இப்போ கொடுக்குறேன். சரிங்களா ஐயா? 100% ரிசல்ட் கொடுக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகையால் தயார் பண்ணுறது தான். எல்லாம் நிழலில் காய வச்ச சொந்தமாக தயார் செஞ்சு கொடுக்க முடிஞ்சால் மருந்து கொடுப்பேன், இல்லைன்னா முடியல இல்லைன்னு சொல்லிட்டு போய்ட்டுருவேன். அந்த மாதிரி நம்மளுடைய சொந்த மருந்துகள் தான். நீ ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி முகம் வாடிட்டே வச்சிட்ருக்க? உற்சாகமாக இருக்கணும் வெளியில் வந்தால். சரியா? வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இந்த பையன் எப்போ பார்த்தாலும் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். நீங்கள் என்ன தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் திரும்பியும் அவர் என்ன தோணுதோ அவர் அதான் செய்வார். ரொம்ப பாசக்கார பையன். அவனை எல்லாருக்கும் பிடிக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர. அவனை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னொன்று, பர்டிகுலர் வேலை வச்சிங்களன்னா அந்த வேலையே செய்துட்ருப்பார். அடுத்த வேலைக்கு போகிறோமோ இல்லையோ அந்த வேலையை சரியாக செய்வார். ரொம்ப நிதானமாக செய்வார். ரொம்ப நல்ல பையன். ஆள் வளர்ந்துட்டார். இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது நிறைய இருக்குது. ஏமாளித்தனம் அதிகமாக இருக்குது, சிரிப்பு மொத்தம் அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் எது வேணுமோ அது இன்னும் கிடைக்கல இல்லையா? என்ன வேணும்னு இப்போ சொல்லுங்கள். அது எது வேணுமோ அது கிடைக்கலன்னும் போது உனக்கு தேவைப்பட்ட திருமணம் ஒன்று தான். சரியா? அதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணன்ட்டு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? வேண்டுதல் வைக்கிறியா? ஓ சரி. நீ என்ன பண்ணு, பெருமாள் கோயிலுக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஐயருக்கு 101 ரூபா தட்சிணை வச்சு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வயசு? 33 வாரம் பண்ணுங்கள். அதுக்குள்ளவே உங்களுக்கு வடக்கு இல்லை கிழக்கு திசையிலேருந்து பொண்ணு அமையும்.
இதுக்குள்ளே லவ் பண்ணி இருக்கணும். லவ் பண்ணாலும் உனக்கு நடிக்க தெரியாது, அதனால் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ லைஃப்பில் நல்லா வந்துடுவேன். கட்டிக்கிறவளை லவ் பண்ணு, நல்லா இருப்பேன். சரியா? ஓகே. மேரேஜ் ஆகிடும். 2025 முடியறதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் நடந்துடும். உனக்காக நானும் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சரியா? சரி. ஆமாம், ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். நல்லா இருக்கணும். ஐயா வாங்க, உள்ள அந்த பாக்கெட் ஒன்று எடுத்துட்டாங்க. வாங்க. ஐயா இந்தங்க. அதாவது காலையில் வெறும் வயிற்றில் 2 மாத்திரை தண்ணியில். ஸோ மதியம் அரை மணி நேரம் முன்னாடி, இரவு அரை மணி நேரம் முன்னாடி. இல்லைம்மா நான் மறந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு போடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? போடுங்க. ஆமாம். இதில் வந்து உட்காருங்க. ஜீவா, அவருக்கு கையில் அந்த இது மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. வேறு யாருக்கு மருந்து வேணுமோ வாங்க. வேணுன்றவங்க வந்தால் கிடைக்கும். அல்ற பிள்ளைக்கு தான் கிடைக்குமா இல்லையா கண்ணே? கரெக்டாக சாப்பிடுங்க. மூணு வேளை சாமி, 2 இருக்கு, கரெக்டாக இருக்கும் 1 மாதத்துக்கு. நான் சொல்கிறேன் இப்போ. அதாவது இந்த மாத்திரையை வந்து பார்த்திங்களன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆசிரமத்தில் தயாரித்தது. இதை வந்து சாப்பிட்டு அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை சாப்பிடும்போது ஆங்கில மருத்துவம் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஆனால் அதை சாப்பிட்லாம். இது உணவே மருந்து. நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம மருந்தாக தயாரிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் அதையும் சாப்பிட்லாம், தப்பில்லை. நம்ம மருந்து எடுத்துக்கும்போது ஒரு 6 மாதம் இதை எடுத்தால் போதும். அந்த 3 மாதம் அந்த மருந்து சாப்பிட்லாம், கூடவே இங்கிலீஷ் மருந்து. அதுக்கப்புறமா பாதி ஆக்கிக்கலாம் 3 மாதத்துக்கு. டாக்டரே சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி. சுத்தமாகவே 1 வருட காலங்களில் மருந்துகளை எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம மருந்தை எடுத்துக்கலாம். 1 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மருந்தும் தேவையில்லை. நல்லா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து தான் அம்மா கொடுத்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் 300லே இருக்குது, 350லே இருக்குன்னு வாங்க மலேசியாவில். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி மெடிசினே இல்லாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது மருந்து. தைரியமாக சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம். சாப்பிட்டு அதாவது ஒரு 4-5 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும். 4-5 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு. இதே 10-15 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு 2 மாதத்துலேயே தெரியும் நல்ல ரிசல்ட். இதை சாப்பிட்ற காலங்களில் மதியம் ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம், காலையில் களி, நைட்டில் இட்லி சாப்பிட்லாம், இல்லை கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு சாப்பிட்லாம். ஒரு மனிதன் கருப்பு கவுனி அரிசியும் வரகு அரிசியும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, அது ஒரு வியாதியே இல்லை. இதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் கூடவே எடுத்துக்கிட்டு வந்தாங்களான்னா, அடித்து சொல்கிறேன், ஒரு 6 மாதம் கழித்து இவங்க சர்க்கரை வியாதி எங்கே இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ஆகிடும். கருப்பு கவுனி அரிசி காலையில் கஞ்சியாவோ சாப்பாடாவோ சாப்பிட்டுக்கலாம்.
மதியம் நார்மலாக கைக்குத்தல் அரிசியோ இல்லை நம்ம வீட்டில் எது செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். இரவு டிஃபனாக வரகு அரிசியில் ஒரு உப்புமாவோ அதில் எதுனாலும் செய்யலாம் இல்லையா? வரகு அரிசியை நம்ம எப்படினாலும் செய்யலாம். சாம்பார் சாதமாக செய்யலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. தோசை சுட்டு சாப்பிட்லாம். ஆனால் வரகு தான் எடுத்துக்கணும். இல்லை எடுத்துக்க முடியலன்னா அப்படின்னா, எடுத்துக்க முடியலனாலும் மருந்து வேலை செய்யும். அந்த மருந்து வேலை செய்யும்போது நம்ம உடம்புக்கு வேணுமான எனர்ஜியை, அதாவது கணையை வேலை செய்யாத போது என்ன நடக்கும்னா நாடி நரம்புகள் எல்லாம் பலகீனமாயிடும், பலம் இழந்துடும். அதுக்கு பலம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சாப்பாடு. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கப்பா. அடித்து சொல்லுவேன், சக்கரைன்றது ஒரு வியாதி இல்லை. அம்மான்னா சுகர் வந்துடுமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு சுகர் எவ்வளோ இருந்தது கண்ணா ஃபஸ்ட்டு? நான் மருந்து சாப்பிடல. இந்த நிமிஷமும் நான் மருந்து சாப்பிடவும் மாட்டேன். காரணம், என்னுடைய மருந்தே கூட நான் சாப்பிடல. வரகரிசி கிடைச்சப்போ தான் சாப்பிட்றேன். என் வீட்டில் இருந்தால் எனக்கு சமையலுக்கு ஒரு தங்கமான குழந்தை அமைஞ்சிருக்கான். அழகாக காலையில் எழுந்ததும் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து வச்சு கொடுத்துருவான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரி, சுகர் எங்கே வருது அப்படின்னா, ஓப்பனாகவே சொல்கிறேன், மறைமுகமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கையில் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகுனா சுகர் கண்டிப்பாக வரும். அளவு மீறி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்டிப்பாக வரும். பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு வரும், ஆனாலும் சரி பண்ணிக்க முடியும். அதே போல் இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஜென்ரலாக பார்த்தோம்னா அந்த காலத்து உணவுகள் இப்போ இல்லை. இப்போ எதை தொட்டாலும் சுகர் இருக்குதுன்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய சிஷியுடைய வீட்டுக்காரை பார்க்க போனேன். அழுகிறாரு. ஏன் பண்ணா, ஆப்பிள் சாப்பிடுங்கன்னா அதுலேயும் சுகர் இருக்குதுன்றாங்க. வாழைப்பழம் சாப்பிட சொன்னால் கேட்குறேன், அதுக்கும் சுகர் இருக்குதுன்றாங்க. எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்கம்மா. சரி, முருங்கை இலை சூப்பாவது கொடுங்கன்ற கங்கா ஹாஸ்பிட்டலில் அதுக்கும் சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி தான் என் உடம்பை தேத்துறதுன்னு தெரியலன்னு அழுகிறார். நான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் இருக்கட்டும், சரி இன்னும் அதிகமாகட்டும்னு நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்பை ஸ்ட்ரென்த் ஆக்குங்க, அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாழ்க்கையில் பார்த்தோம்னா எந்த வியாதியும் எனக்கு இருக்குதுன்னு நினச்சா அதிகமாகும், இல்லைன்னு நினச்சா இருக்கிறதும் காணாமல் போயிடும். மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் வேதனை போகிற பயங்கரமான விஷயம் என்னென்னா, இயற்கையாக நான் பிறவிலேயே ஊனமாக நடக்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் ஊனமாக நடக்கிறாங்க. ஏன்னா சோம்பேறித்தனத்தினால, தனக்கு வர வழிகளை சரி பண்ணிக்காத காரணத்தினால் ஊனமாக நடக்கிறாங்க. மூட்டு வலி ஒரு வியாதி இல்லை, ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்கிட்டா. அதை சரி பண்ணாத காரணத்தினால இன்றைக்கி மூட்டு வலி இருக்கிற 60% பேர் ரோட்டில் நடக்கும்போது காலை அகலமாயிடுது இல்லைங்களா, கால் கோணையாக போயிடுது. அப்போ அவங்க நடக்கிறது ரொம்ப பாவப்பட்டமாக இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை வந்தால் இடுப்பு பிரச்சனை வரும், முதுகு பிரச்சனை வரும். வாழ்க்கையில் அவ்வளோதான், அப்படியே ஒரு இடத்துல குறிப்பிட்ட வயசுக்குள்ளவே ஒரு இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மூட்டு வலி வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களன்னா, ஒருத்தரும் வெண்டைக்காய் சாப்பிட்றேன்னு சொல்கிறத விட வெண்டைக்காய் சூப்பு சாப்பிடுங்க. நிச்சயமாக 6 மாதம் வெண்டைக்காய் சூப்பு சாப்பிட்டீங்களன்னா கால்சிய குறைபாட்டினால உடம்புல உங்களுக்கு என்னென்ன பாதை இருக்குதோ அத்தனையும் நிச்சயமாக சரியாகும். எடுத்துக்கலாமா? ஆட்டுக்கால் சூப்பை விட, கோழிக்கால் சூப்பை விட வெண்டைக்காய் சூப்பு நல்லா வேலை செய்யும். அதே போல் முடவாட்டுக்கால் சூப்பு. ஸோ முடவாட்டுக்கால் பவுடர் எங்கே கிடைக்குதுன்னு வாங்கிக்கோங்க, முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க.
நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய உடம்புல தெரியும். முடவாட்டுக்கால் சூப்பை ஒரு மனிதன் 6 மாதத்தில் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 3 நாளைக்கு 4 நாளைக்கு நீட்டு தொடர்ந்து 6 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தால் இயற்கையாக மூட்டு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, கேல்சிய பிரச்சனைனால எங்கெல்லாம் நம்மளுக்கு வலிகள் இருக்கோ அத்தனையும் சரியாயிடும். ஐய சக்தினால் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் முருங்கை சூப்பு சாப்பிட்டீங்களன்னா அதில் சரியாயிடும். வெஜிடபிள் சூப் சாப்பிட்டீங்களன்னா உங்கள் உடம்புல எங்கெல்லாம் சதை பிடிப்பு இருக்குதோ அதெல்லாம் சரியாயிடும். காளி சூப்பு சாப்பிட்றதுனாலேயே நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். காலையில் எழுந்ததும் காப்பி தண்ணி, டீ தண்ணி சாப்பிட்றத விட சூப்பு தண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கலாம். தொண்டை பிரச்சனை இருக்குதா, வீட்டை சுற்றி அழகாக 2 வகை துளசி, அடாதொடா, கொய்யா இலை, இஞ்சி, சுக்கு, இஞ்சி வேண்டாம், சுக்கு, மிளகு, சீரகம், அப்புறமா இன்னும் நிறைய நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஏதேதோ சளி சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, காட்டும் கம்மியாக இருக்கணும், கரும்பு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு பழகிங்கனாங்களே தொண்டை பிரச்சனை சரியாகும். பெண்கள் எல்லாம் நிறைய பேச்சாளரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்போது அந்த வாய்ஸும் நல்லா இருக்கும் இல்லையா? அதை சாப்பிட ஆரம்பிங்க, ரொம்ப நல்லா இருக்கலாம். வாரத்தில் ஒரு முறை பிரண்டை துவையல் செய்யுங்க, வாரத்தில் ஒரு முறை முடக்கத்தான் துவையல் செய்யுங்க, தூதுவாழை துவையல் செய்யுங்க. எப்பவுமே ஒரு துவையில கூட ஆட் பண்ணி முதல் வாய் துவையில் சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக நம்மளுக்கு நோய்கள் வராமல் காப்பாற்றிக்கலாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு பழகி கொடுக்கலாம். நாளைக்கு அவங்க வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அம்மா நிறைய தகவல் கொடுத்துட்டேன், இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க. ஸோ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இன்னொரு சின்ன தகவல் என்னென்னா, வாரத்தில் 2 குளியல் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்குது. இதெல்லாம் விடுபட்டு போச்சு. பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் குளியல் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை கொஞ்சம் கடைபிடிச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேற நம்ம உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்குதுன்னுட்டு தாமதமாக இல்லாமல், மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ உடனே அதற்குண்டான வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்களன்னா பல சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். ஏன்னா என் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதுக்கு காரணம் பேசிக் மலச்சிக்கல் தான். ஆனால் மலச்சிக்கல் வந்தாலே பல சிக்கல் வந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. திரிபாலா இருக்குது. டெய்லி திரிபாலா இரவு படுக்கும்போது எடுத்துக்கிட்டிங்களன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். சிறு பூச்சிகள் இருந்தால் கூட அதில் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். எனக்கு ரொம்ப தொப்பை இருக்குது, இந்த தொப்பையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல, உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா நிலாவரை பவுடர் வாங்கி டெய்லி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தேனில் குழப்பி சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்திங்களன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியே போயிடும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ நம்ம உடம்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வணக்கம். அம்மாவுடைய நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் அம்மாவுடைய ஆசிரமத்துக்கு போகலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே கிடைக்கும். நவசக்தி சக்தி பீடம் போட்டிங்கனாவே வந்துடும். அழகாக நீங்கள் ப்ரெஸ் காலனியில் அம்மாவுடைய ஆசிரமம் வந்திருக்கு. அம்மா இப்போ மிகச்சிறப்பாக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடத்தை கட்டிகிட்டு இருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா அதுக்கான திருப்பணிகள் நடக்கிறதுக்கு. திருப்பணிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏறத்தாழ 90% முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 10% அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? யாருக்காவது திருப்பணிகளில் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆன்லைனில் பார்த்துட்ருக்குறோம், திருப்பணியில் நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய சேவைகளை நீங்கள் செய்யலாம். அம்மாவுடைய அலைபேசி எண் ஐயா ஹரி ஐயா இப்போ கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, மனிதனுக்கு இருக்கக்கூடிய 4448 வியாதிகளுக்கும்
அவளிடம் சிகிச்சை இருக்குது. ஓகேங்களா? நம்ம லட்சமாக கோடியாக கோயம்புத்தூரில் நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரியும் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இருந்தாவே தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? நம்ம எல்லாம் அனுபவத்தில் இருக்கிறதுனால பார்க்கறதுனால தயவு செஞ்சு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நமக்கு என்ன வியாதின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முதல். அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் லைன் போயிட்டோம் அப்படின்னா லட்சமாக செலவு பண்ண நம்ம தயாராக இருக்கணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா? அதனால் பாரம்பரிய முறையிலேயே அதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம சரியாக தேர்வு செஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நிறைய ஆச்சரியங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எப்படா ஒரே மாதம், ஒரே வாரம், 10 நாள் 5 நாள், ஒரே மாதத்தில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ரெகுலராக நாங்களே வந்து அவங்க தொடும்போதே தெரிஞ்சிடும். நாங்கள் ஒரு 3-4 மாதமாக நாங்களாம் வருமானம் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படியே தொடும்போதே நமக்கு என்னென்ன உடம்புல பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து செய்ய அதுக்கான ரெட்டிப்பு உடனே கிடைக்கிது நமக்கு. ஸோ அதுதான் நமக்கு தேவை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அம்மாவை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பெற்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அலைபேசி எண்களை வந்து ஐயா அவர்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நவசக்தி எம் ஃபவுண்டேஷன் அவங்க ஃபோன் நம்பர் வந்து 96 26 11 22 26. நவசக்தி ஃபவுண்டேஷன் ஃபோன் நம்பர் 96 26 11 22 26. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மிகவும் அற்புதம். அம்மா அவர்களை பாராட்டி இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.